ஹலோ கைஸ், எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 52 53 ரெண்டு எபிசோடும் சேர்த்து போடுறீங்கன்பா. ஸோ மறக்காம லைக் போட்டு வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆளில் கொடுத்துருங்க, பெல்லைக்கானி ஆளில் கொடுத்துருங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வெளில தான் காட்டுறாங்க. ஸோ வெளில பார்த்தீங்கன்னா விளாடிமிர் வந்து இப்போ தான் ஒரு காஃபி குடிக்க போகிறோம், நிம்மதி காஃபி திடீர்னு பார்த்தா ரெட் கலர் எமர்ஜென்சி அலாமட்டிக்காக எல்லாருமே என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்துட்டு இருக்கா. ஸோ அலாமட்டிக்கு அந்த இடத்துல டோர் ஓப்பன் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே போய் என்ன யார் வர போகிறா, உள்ளேருந்து எந்த கிரியேச்சர் வரப்போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பரவரவுக்கு வந்து கன் எடுத்துன்னு இருக்கா. விளாடிமிர் உள்ளே வைப்பாரு. ஸோ உள்ளேருந்து என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அது உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து வெளில வந்துருக்கேன். இதை பார்த்தா விளாடிமிர் கன் எடுத்துட்டு ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா விளாடிமிர்லாம் சரியான சந்தோஷம். கடைசியாக நீ வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர் வந்து ஹாங் கிட்ட போயிட்டுங்க. ஸோ ஹாங் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஸோ லுங்ஃபெங் அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இப்போ தான் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து நீங்கள் அவனை வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து கால் பண்ணாங்க. ஸோ அவங்க அப்பாவுக்கு வந்து கால் பண்ணிட்டு அவர் வந்து கொஞ்சம் நேரத்தில் எடுக்க மாட்டாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் அப்பா வந்து காட்டுங்க, அவர் வந்து பெட்டில் ரெஸ்ட் எடுத்துருங்க. அவரும் ஃபோன் எடுத்துட்டு ஸோ வந்து ஃபெங் இது நீ அப்படின்னு இருக்கா. அவன்ப்பா சாரிப்பா, நான் தயவு மன்னிச்சிருங்க, நான் வந்து ஒரு ட்ராப்பில் வந்து லாக் ஆகிட்டேன், ஏன்னா வந்து நல்லா தான் இருக்கேன் வந்து அப்படின்ட்டு சொல்லுவோம். அவருக்கு வந்து ரொம்ப சடனாக சந்தோஷம். நீ எப்போ வீட்டுக்கு வருவீங்க, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவர்லாம் வந்து இருந்து ரத்தம் வந்துருக்கு. அப்பா என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டு நர்ஸை வந்து நீங்கள் வந்து இப்பெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணவே கூடாது, உங்கள் உடம்புற கண்டிஷன் நீங்கள் கட்டுப்பட்டு ரெஸ்ட் எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது இல்லாமல் ஃபெங் கேட்டுருக்கேன், ஃபெங் மகனை சீக்கிரம் பாட அவங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்ணீர் எடுத்துருக்கேன். வாங்குறான் அப்பா அவங்கள யூரோப்லேருந்து பயங்கரமான மெடிசன்ஸ் வந்து நான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஃபெங் வீட்டுக்கு வர போகிறேன்டா அப்படின்ற போய் சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னாங்க. கேட்டோடனே அவங்கள வந்து சரியாக அவனை வந்து பால் உடச்சிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் யூஎன் தான் கட்டுறாங்க. ஸோ 1 வருஷம் ஆனாலுமே யூஎன் வந்து லுங்ஃபெங்கோட மெமரிஸோடவே இன்னுமே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ வந்து லுங்ஃபெங் பற்றி ஒரு கனவு யூ வந்து லுங்ஃபெங் ஏன் அப்படி பண்ண கேட்க லுங்ஃபெங் வந்து பேர் வருது. ஸோ இந்த ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு லுங்ஃபெங் இது நீயா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஸோ அழுதுகிட்டு இந்த ஃபோன் எடுத்து லுங்ஃபெங் அப்படின்னு கத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பேசுகிறதோட பார்த்தீங்கன்னா இந்த சீனை வந்து இதோட வந்து கட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த பட்லர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், நம்ம லீ சாவுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஃபேமிலி ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு கேட்டால் முட்டா பசங்கனா உடனே வந்து நம்ம வெறுமையை சொல்கிறாங்க. ஸோ வந்து லுங்ஃபெங் வந்து திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னா அவனுக்குலாம் உள்ள அள்ள கிடையாது, ஆனால் வந்தானா கொண்டுருவானு அவனுக்கு நல்லா தெரியும். ஸோ லுங்ஃபெங் அவன் எப்படி வந்து உயிரோடு இருக்கான்னு நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் ஹே நம்பர் 1 வாடா செல்லாம் அப்படின்னு போது நம்பர் 1 வந்து நிற்க. ஸோ பின்னாடியே பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஜெட்டு வந்து இருக்கும். யாரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாங்கோட ஜெட்டு. ஸோ உள்ளுக்குள்ள வந்து நம்ம ஜூ, அப்புறம் நம்ம அரோரா, அப்புறம் நம்ம ஹாங் 3 பேர் வந்து இறங்குவாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு நீ கண்டிப்பாக செத்துருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்க சொல்லுவார். இதை பார்த்து ஹீரோ பரவாயில்ல இருக்கேன், அதாவது வந்து பர்சனல் ரொம்ப கேர் இருக்குது. நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பண்ணுறான் கேட்குறது நீ என்னெல்லாம் பார்த்து அப்படின்னு வைக்க. ஸோ ஹீரோ வந்து விட்டதை எப்படி சொல்கிறது எல்லாரும் முன்னாடி அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க. உடனே வந்து ஹாங் வந்து மற்ற 2 பேர் போக சொல்கிறாரு. ஸோ ஹாங் தான் வந்து முக்கியமான ஹாங் சார் இந்த மாதிரி முக்கியமான அந்த 2 விஷயங்களை பார்த்தேன். எனக்கு வந்து வேறு ட்ரையல் நினச்சி டெத் ட்ரையல்னு ஒரு ட்ரையலில் மாட்டிக்கிட்டான். அப்போ உனக்கு கிடைச்ச ரிவார்டு டிஃப்ரெண்டாக இருந்தால் ஆமாம் எனக்கு வந்து ஒரு பிளாக் கார்ட் சூட் கிடச்சிது, அப்புறமா வந்து ஸ்பிரிட் மேனுவல் 2 கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இவனு ஹீரோ வச்சுருக்கா. ஸோ வந்து நான் எல்லா விஷயத்தையுமே சொல்லலாம், என் ப்ராமிஸை நான் கண்டிப்பாக காப்பாற்றணும், கண்டிப்பாக வந்து இவர் வந்து என்னை பற்றி கண்டுபிடிச்சிடுவார் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். அவன் கையில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு கேஜெட் ஒன்று இருக்குது கைஸ், அது வந்து அவர் நோட் பண்ணல. நெக்ஸ்ட் இந்த கிறிஸ்டல் மேன் தான் சொல்கிறேன். இந்த கிறிஸ்டல் மேன் மாஸ்டர் 50,000 வருஷத்துக்கு அப்புறமா வந்து உங்களுக்காக ஒரு ஸ்டூடெண்ட் கிடச்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட்டு 5 வருஷமாக வந்து யாருமே வந்து இந்த ட்ரையலை வந்து கம்ப்ளீட் பண்ணல. ட்ரையல் கிட்ட விடுவானா ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிடச்ச இந்த பிளாக் கார்ட் சூட் பார்த்தீங்கன்னா வந்து ஹாங் கிட்ட சப்மிட் பண்ணிட்டு அவனுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹாங்க்கு பாய் சொல்லிட்டு அவனை காமிச்சிட்டு ஸோ வந்து நான் கடைசியாக வந்து என்னோட ப்ராமிஸை வந்து நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பிளாக் கார்ட்ஸோட பார்த்தீங்கன்னா திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு வந்து வியர் பண்ணுறான். 1 வருஷத்துக்கு கழிச்சு இப்போ தான் பிளாக் கார்ட்ஸ் வேர் பண்ணுறான். ஸோ அந்த கீ எடுத்து பார்த்துக்கிட்டான். நெக்ஸ்ட் அந்த கிறிஸ்டல் மேன் வந்து கைச்சு நீட்டாக போகிறேன். ஸோ ஹீரோ என்னாச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் வந்து இந்த ட்ரையில் பாஸ் ஆனீங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோட வாட்சில் இருக்கிற எல்லா டேட்டாவை பற்றி நான் இரேஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. ஸோ ஹீரோ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க. ஸோ வந்து உங்களோட டேட்டாவை இரேஸ் பண்ண தயவு செஞ்சு எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தமிழில் வந்து பேசுவான் பாரு. தமிழில் மீன்ஸ் அவனோட லாங்குவேஜ் பேசுவான் பாரு. இதை பார்த்து ஹீரோக்கெல்லாம் சரியாக சொல்லுங்க உங்களுக்கு எப்படி தமிழ் தெரியுன்னா ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா வந்து இங்கே இருக்கிற சிவிலைசேஷன் நாங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டோம். அப்படி யார் தான் நீங்கன்னா நான் இந்த மைனோட ஒரு இன்டெலிஜென்ஸ் ஈவன் ஏஐ மாதிரி கூட நீங்கள் என்ன சொல்லலாம். எனக்கு வந்து நிறையவே விஸ்டம் இருக்குது உங்கள் கல்டிவேஷனை பற்றி, ஆனால் உங்களோட சயின்ஸ் அது வந்து இன்னுமே வளரல, சின்ன குழந்தைங்க தருங்க. ஸோ ட்ரையிலே உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரிஞ்சது லுங்ஃபெங் அப்படின்னு கேட்க. ஸோ அப்போ வந்து ட்ரையில் பேசின வாய்ஸ் இது உங்களோட வாய்ஸ் தானே கேட்டால் ஆமாம் கடைசியாக 6 வருஷமாக யாருமே வந்து இந்த ட்ரையில் வந்து கம்ப்ளீட் பண்ணலை. ஈவன் கிட்ட கூட நெருங்க நீ ஒருத்த மட்டும் தான் வந்து இந்த ட்ரையில் கம்ப்ளீட் பண்ண. உனக்காக
உனக்காக பிளானட் ஆல்மன் காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கு அதை கேட்டு ஹீரோ பிளானட் ஆல்மன் அப்படின்னு கேட்க ஆமாம் பிளானட் ஆல்மன் அப்படின்ட்டு கையில் பற்றி ஒரு ஸ்டார் மாதிரி கிடது. பிளானட் ஆல்மன் இந்த யூனிவர்ஸில் யாருக்கும் தெரியாத ஒரு பயங்கரமான டெரிஃபைங்கான பவர் கொண்ட பிளேஸ். இது அவ்வளோ சீக்கிரம் யாருமே ரீச் பண்ண முடியாது. இதுதான் ஏல்ஜன் சிவிலைசேஷன் உருவான இடம். எங்களோட டெக்னாலஜிலாம் உங்களோட கொட்டூரமான லெவலுக்கு வந்து வளர்ந்துருக்கு. பிளானட் ஆல்மன் ஒரு பவர்ஃபுல்லான பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன விஷயம் அதை வந்து சிறப்பாக மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு யாருமே இன்னும் பிறக்கல எங்களுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீன் உனக்கு ரிவார்டு ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கார்ட்ஸ் கொடுக்குது. நெக்ஸ்ட் சீன் இது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கண்ட்ரோலர் ஆமா. ஸோ இது வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து உனக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. மூணாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பனை வந்து தரா இருக்கு. இந்த வெப்பனை வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த ஸ்பிரிச்சுவல் பவர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க பார்த்தீங்களா, ஸ்பிரிட் மாஸ்டர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். ஈவன் உன்னோட வெப்பன் அந்த ஆர்க் வெப்பன் அதுக்குமே வந்து நிறைய வித ஃபார்ம்ஸ் இருக்குது. நீ இதை யூஸ் பண்ணி அதையுமே டிஃப்ரெண்ட்டான வடிவங்களில் மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஆர்க் வெப்பனை வந்து நீ எப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 3 வகையான ஃபார்ம் வந்து அவர் வந்து காட்டுறது. ஸோ ஹீரோ சொல்கிற உண்மையிலே இது இருக்குன்னா நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு விலை மதிப்பு இல்லா ப்ரைஸ் வந்து தரேன். இதுதான் ஆல்மனோட பாஸ் ஆல்மன் பிளானட். இதுக்கப்புறம் வந்து உன்னோட பொறுப்பு லுங்ஃபெங். நீ இதை வந்து ஆல்மனோட சிறப்பு வந்து எடுத்துகிட்டு வரணும். நீ ஒரு நாள் கல்டிவேஷன் லெவலில் இங்கே இருக்கிற ஹியூமன்ஸ் எல்லாருமே தாண்டி வரணும். ஒரு நாள் நீ இந்த யூனிவர்ஸ் லெவல் அந்த லெவலுக்கு கல்டிவேஷனை கொண்டு வந்து ஆல்மனோட சிறப்பு நிறுவனம் லுங்ஃபெங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ கண்டிப்பாக நான் முடிச்சது நான் பண்ணுறேன் கிறிஸ்டல் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து சொல்லுவான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவன மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி சொல்லிட்டுருக்கேன். ஸோ உங்கள் எர்த்தோட கல்டிவேஷன் எப்படி நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் சீனியர் வந்து பாரியில் வந்து ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அனலைஸ் பண்ணி தான் வந்து அந்த பொம்மை இது பண்ணுவோம். ஸோ அப்படியே போக மொத்தமாக உங்களுக்கு 9 பேஸ் இருக்குது. 9th பேஸ் வந்து சீனியர் காட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து நேச்சர் லெவலில் சொல்லுவீங்க. ஆனால் அதுக்கு அடுத்து இருக்கிறது பிளானட் லெவல். அதை தாண்டியுமே வந்து நிறைய கல்டிவேஷன் இருக்குது பிளானட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்குள்ள சரியாக இருக்குது. ஸோ அப்புறம் ஹாங் அப்புறம் தண்டர் அவங்களுமே வந்து பிளானட் லெவல் ரீச் ஆகுதுன்னா ஹாங் அப்புறம் தண்டர் அவங்க ரெண்டு பேருமே பிளானட் லெவல் தான். ஆனால் தண்டர் வந்து 7வது பேஸில் இருக்கான், ஹாங் வந்து 6வது பேஸ். இது கேட்ட ஹீரோக்கு வந்து சரியான ஷாக். என்ன சொல்கிறீங்க, ஹாங் தான் பவர்ஃபுல்லானு? பேட்டிலோனா ஹாங் பவர்ஃபுல்லாக இருக்கான். ஏன்னா ஹாங் கிட்ட வந்து ஓன் டொமைனே இருக்குது. ஆனால் வந்து தண்டர் தான் வந்து அதிக பேஸ் கல்டிவேஷன் அதிகமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு தான் சரியான ஷாக்கு. சரி ஓகே இதுக்கு அடுத்துமே ஏதாவது லெவல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்க கண்டிப்பாக இருக்குது. பிளானட் லெவலில் தாண்டது தான் வந்து ஸ்டார் லெவல். பிளானட் லெவலில் மொத்தமாக வந்து 9 பேஸ் இருக்குது. அதேமாரி ஸ்டார் லெவல்லே வந்து 9 பேஸ். அப்புறமா கடைசியாக வந்து யூனிவர்ஸ் வந்து கிரேட்டர் ஒன் வந்து சொல்லப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்குறான். ஸோ கண்டிப்பாக வந்து நானுமே வந்து யூனிவர்ஸில் ட்ரை பண்ண அதுதான் லுங்ஃபெங் நீ வந்து பிளானட் ஆல்மனோட க்ளோரியை நிறுவி ஆகணும்னா எர்த்து வந்து உன்னோட வீடு. ஆனால் பிளானட் ஆல்மன் உன்னோட பொறுப்பு லுங்ஃபெங். ஸோ 2 நீ தான் காப்பதும். அப்புறம் எர்த்துக்கு ஒரு ஆபத்துக்குள்ளே நீ இதுக்கப்புறம் நீ தான் வந்து போராடி இருந்து எல்லாத்தையும் ஜெயிக்கணும். அப்புறம் உனக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகுது, நீங்கள் வந்து கிளம்பலாம் லுங்ஃபெங் அப்படின்னு சொல்லிட்டு இதை சீக்கிரட்டாக வச்சு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து சீக்கிரட்டாக வச்சு அவனுமே பார்த்தீங்கன்னா உன்னோட வீட்டு நோக்கி உன்னோட ஜெட்டில் வந்து போக ஆரம்பிங்க. ஸோ இதாட பார்த்தீங்கன்னா வந்து 52வது எபிசோட் வந்து இங்கே வந்து முடியுது. எபிசோட் பார்த்தீங்கன்னா 53வது எபிசோட் போட்டு மறக்காமல் லைக் போட்டு வந்து வீடியோ பாருங்கப்பா. ஓகே ஸோ 53வது எபிசோட் இருக்கலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பற்றி வீட்டுக்கு போயிட்டு அவன் வீட்டில் நிறைய பேர் வந்து இருக்குமே காட்டுங்க. ஸோ ஹீரோ ஜாரானு எல்லாருமே கண்ணை நீட்டு ஜாரானி அப்படின்னு கன் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தண்டர் டீமோட கேப்டன் வந்து லுங்ஃபெங் அப்படின்னு தூக்கி வச்சுட்டு நண்பா இந்த எவ்வளோ நாளாக ஆச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். அந்த இடத்துல நம்ம ஜாங்கி அங்கே தான் இருக்குது. ஸோ என்ன ஆச்சு இந்த மாதிரி வந்து எல்லாரும் வந்து இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டு அந்த இடத்துல வந்து அம்மா இருக்கா. அம்மா அப்படின்னு கொடுக்கும் 2 பேரும் பாசா மாதிரி இந்த இடத்துல பொழிஞ்சிறாங்க. ஸோ அப்பா எங்கம்மா அப்பா மேலே போய் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோ டோரை திறக்கா உள்ள வந்து பெட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அப்பா எண்டாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் கத்திருக்கான். டே ஹூவா அந்த பிளாக் ரூட்டை கொடுக்க வேண்டியது 1000 வருஷம் பணமாக இருந்தது. அது நீ கொடுத்துருந்தா அப்பாக்கு என்ன அப்படின்னு அண்ணா அவங்ககிட்ட வந்து இன்னொரு முக்கியம் சொல்லணும். ஸோ அந்த லீச் ஆகும் அவன் தான் இது எல்லாத்தையுமே காரணம் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு லீச் ஆகும் அப்படின்னு கேட்டுருக்க. ஆமாம் அண்ணா நான் வந்து பாதுகாப்புக்காக அந்த பிளாக் ரூட் பார்த்தீங்கன்னா நேஷனல் பேங்க் கிட்ட கொடுத்தேன். அதுக்கு பதிலாக வந்து பாதுகாப்பு வந்து வாங்கிட்டு இந்த பிளாக் கார்டு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் சாங்கி அப்புறம் வந்து கேப்டன் இவங்க 2 பேருமே வந்து அவங்களாம் வாழ்ந்துட்டு வந்து நம்ம ஃபேமிலி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டால் இந்த அப்பா அம்மா 2 பேரும் வெளில போயிட்டு ஒரு காரை விட்டு அந்த லீச்சா வந்து அடிச்சு தூக்கிட்டானா அப்படின்னு கேட்டால் அம்மா அம்மாவோட தப்பிச்சுன்னு அப்படி லீச்சா அப்படின்ற கண்ட்ரோலாக இந்த லீ ஃபேமிலி அங்கே இருக்கிற கண்டுபிடி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண ஒரு இடத்த விட்டாத அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மாஸ்டர்னு சொல்லிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெர்மின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ வந்து லுங்ஃபெங் வீட்டுக்கு பற்றி ஒரு கிங் லெவல் ஜெட் கண்டிப்பாக வந்திருப்பான். ஸோ நம்ம தப்பி சீக்கிரமாக ப்ரைவேட் ஜெட் வந்து ஏற்படுத்த பண்ணுங்க அப்படின்னா ஸோ வந்து பவிலியனோட ப்ரைவேட் ஜெட் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து இப்படியே பேசிட்டு இருக்கு. ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு வெர்மியில் கத்திக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல டீல் ஹீரோ ஒருத்தர் வெர்மியில் வந்து கொள்றதுக்காக வந்துட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வெப்பனம் வந்து நல்லா தடுத்து விட்டுரும். ஒட்டனே ஹீரோ 2 பேரும் அடிச்சு போட அவன் பார்த்தா பிளாக் கார்ட்ஸ் வந்து மாட்டான். இந்த சூட்டு முன்ன வந்து பயங்கரமாக இப்போ என் கண்ணுக்கு தெரியும்.
இது ஏன்னு தெரியல. ஸோ ஹீரோ வந்து ஃபைட்டர் ரெடியாக இருக்கேன். இந்த பக்கம் வந்து 2 காட் ஆஃப் வார்ஸ் லீக் அப்போ அவனுமே வந்து ஃபைட் ரெடியாக இருக்குங்க. ஸோ 2 பேரும் வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா டிராகன்ஸில் யூஸ் நார்மலாக போட்டு அடிச்சு போட்டு 2 பேரும் அடிக்கிற டிராகன் வந்து மாற்றி இது பண்ணி ஒவ்வொருத்தர் தூக்கி போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் என்னதான் கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ணணும். ஸோ ஹீரோட்டு ஒன்றுமே வந்து வேலைக்கு முடியல. ஒரு இடத்துல அவனை வெப்பன் வச்சு ஹீரோட காது பக்கம் குத்த ஆரம்பிக்க ஹீரோ தான் தூக்கி போட்டு அவனா பொழந்துக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் வீடு 2 உடஞ்சி வீட்டுக்கு ஹீரோ 2 பேரும் காரணமே இல்லாமல் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து அடி வாங்கி ஹீரோ என்ன பண்ணு வந்து ஸோ அந்த வீட்டையே ரணக்கலமாக ஆகிட்டான். ஸோ அந்த வீட்டையே உடச்சிட்டு 2 பேரும் தூக்கி வெளியே அட்டிக்க அவனுக்கு 2 பேரும் தெரிஞ்சிட்டு வந்து வீரானுங்க. ஸோ ஹீரோ வந்து பொறுமையாக வந்துருக்கான். நீ என் ஃபேமிலியை தொட்டவே கூடாது, தொட்டிருக்க கூடாது லீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லீயை பற்றினோட வெப்பன் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஹீரோவும் டிராகன் வச்சு வெப்பன் எடுத்து விட்டு ஸோ நம்ம லீயோட முட்டி அவன் எலும்பெல்லாம் உள்ளுக்குள்ளேயே ஒட்டைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என் ஃபேமிலியை தொட்டவே முடியாத அளவுக்கு உன்னை இதே அதில் கொள்றனா வெர்மிலியா வந்து அட்டாக் பண்ண வர அவளெல்லாம் மூஞ்சி கிட்ட குத்துற மாதிரி குத்தி பின்னாடி முத்துல ரெட்டு அடிப்பான் பாருங்க. வெர்மிலியா தெரிஞ்சிட்டு போயிடுறா. நீ இந்த இடத்துல சாக போறேன்னா திடீர்னு அவனை ஸ்னீக் அட்டாக் பண்ண ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ட் அதுவும் தப்பிச்சு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறேன். அவன் அடிக்கிற 3 அடி ஒவ்வொன்று இட்டி மாதிரி இறங்குற அவனால் ஒன்றுமே ரியாக்ட் பண்ண முடியல. கடைசியாக அந்த கோல்டன் கேஜ் பண்ணி இந்த ஆடு நீ சாக போற அப்படின்னு கோல்டன் கேஜ் டைட் பண்ணி புட்டிக்க ஆரம்பிக்கேன். அவனை கொள்ளலான்னு வந்து வெர்மிலியா சொல்கிறா. லுங்ஃபெங் பேசிட்டுலாம் மொத்தம் 111 பாம்ஸ் வந்து வச்சிருக்கா. நீ மட்டும் இது எங்க கொன்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் சாவாங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. நம்ம லுங்ஃபெங்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. இந்த பக்கம் லீயை வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. லுங்ஃபெங்க வந்து என்ன பண்ணுறது என்ன படம் சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு ஒரு பக்கமாக கொண்டுலாமான்னு தோணுது. வெர்மிலியா பக்கம் 1000 மக்கள் இது எல்லாமே மைண்டில் ஃப்ளாஷ் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் வந்து லீ இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சரி ஓகே இந்த மக்களோட உயிர் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் அந்த இடத்துல வந்து ஜூ வந்து நிறுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காட் ஆஃப் வார்ஸ்குள்ள ஃபைட் பண்ணிக்க கூடாது கொல்ற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ சொல்லுவா. இப்போதான் என் ஃபேமிலியை வந்து கொல்ற நிலைமைக்கு வந்து பிளான் பண்ணி பண்ணா உடனே வந்து வெறுமனே சொல்லுங்க ஹஸ்பண்ட் இப்போ தான் கொல்ல பார்க்குறேன் அதனால தான் வந்து இப்படி பண்ணிருக்க அப்படின்னா. ஸோ 1000 மக்கள் 111 பாமை வச்சு கொல்ல பார்க்குறாங்க எல்லாரும் கேட்க. ஸோ ஹஸ்பண்ட் ஒழுங்காக விட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல உடனே வந்து சீனியர்ஸும் சொல்கிறாரு. ஸோ நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு லுங்ஃபெங் இருந்து போக ஆரம்பிங்க. லுங்ஃபெங் இவங்களை கொள்றதுனால வந்து 1000 மக்களுக்கு வந்து ஈடாகுமா கொஞ்சம் யோசிச்சு இவங்களை வந்து கவர்மெண்ட் பார்த்துக்கோ லுங்ஃபெங் அப்படின்னு கேட்டோம். ஸோ ஹீரோ சரி ஓகே நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீவ் விடுவோம். உடனே வெர்மிலியா நம்ம லீக்கிட்ட வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவர் ஜூ வந்து சொல்லுவார். ஸோ நீ வந்து நம்புறது ரொம்ப நன்றி கண்டிப்பாக உங்களை தக்க தண்டனை கிடைக்கும் சட்டம் தன் கடமை கட்டு செய்யும் லுங்ஃபெங் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பண்ணது மட்டும் வந்து கன்ஃபார்ம் ஆகட்டும் அவங்க ஒட்டுமொத்த பவிலியன் ஃபேமிலி வந்து அழிக்கிறேன் ஒழுங்கு முடியாது அந்த பாம்பு எல்லாமே நீங்களே டிசப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போவார். லுங்ஃபெங் கவலைப்படாத நானே இதை பர்சனலாக இது வந்து டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போவான். ஒரு டைம் நம்ம லுங்ஃபெங் ஹீரோ சொல்கிறான் வெறுமையிலேனா உன்னை நான் குறைச்சி எடை போட்டேன் உன்னை நான் முன்னாடியே வந்தப்பவே கொண்டிருக்கணும் நல்ல வேலை உங்களுக்கு நல்ல நேரம் நீங்கள் தொலைச்சிட்டீங்க அடுத்த டைம் என்கிட்ட மாட்டிங்க கண்டிப்பாக நானே கொல்லு அப்படின்ட்டு போகும். லீவெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி ஓகே அப்படின்ட்டு அவன் வந்து தம்பிட்டு கால் பண்ணிக்கிறான். ஸோ எந்த செக்யூரிட்டி ஏஜென்சிரா நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிச்சு அதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்டுக்காரன் வரான். டேவ் நண்பா எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேர் கட்டி வச்சு பாஸ் பண்ணிட்டு நினச்சி நான் நீ எல்லாம் செத்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகேடா இப்போ எப்படி போயிட்டு இருக்கேன் வீட்டை நான் வந்து வாரி ரைட்டேன் ஆனால் வந்து உன்னை செத்துட்டான்னு சொன்னேன் மனசு உடஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே நம்ம வந்து ஆதாரம் இருக்கான்னு பார்க்கலாம். ஃபுட்டேஜ் வீடியோ பார்த்து அந்த ஃபுட்டேஜ் வந்து வேற 2 பேர் இருக்கிற மாதிரி கேட்டாங்க. ஃபுட்டேஜ் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ நிறைய ஃபுட்டேஜும் கிடைக்கல. ஸோ ஒரு ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மாவை நிறைய பேர் வந்து அந்த பொண்ணுங்கெல்லாம் அடிக்கிற மாதிரி பார்க்கும். இதெல்லாம் வந்து பேசி வந்து டென்ஷன் எடுறான். கண்டிப்பாக நான் அவங்கள அந்த இடத்துல விட்டு கூடாது அவங்க நான் கொண்டு இருந்திருக்கேன் அந்த இடத்துல வேறு ஏதாவது ஃபுட்டேஜ் இருக்கான்னு தேடுறா அப்படின்னு கேட்டால் நீ கப்பல்ஸ் உங்களை கண்டிப்பாக சும்மா விட மாட்டோம் அப்படின்னு ஹீரோவும் டென்ஷனில் சுற்றிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படியே போயிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு இருக்கான். ஸோ நான் இனிமேல் வந்து என் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் அதுக்கு நான் இந்த ஸ்பிரிட் மேனுவல் இதில் இருக்கிறது எல்லாமே பார்க்கணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிச்சு போயிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி வந்து அவனோட வெப்பனை பற்றி நான் இனிமேல் வந்து ஆர்க் வெப்பன் அது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஆர்க் வெப்பனோட அந்த வித்தியாசமான ஃபார்ம்ஸில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 வகையான ஃபார்ம் இருக்குது. சரி ஓகே இதில் இந்த ஒரு ஃபார்மை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோ வந்து எடுக்கிறான் அவனோட வெப்பன். ஹீரோ கிளைடர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்பனை எடுத்துக்கிட்டு அவனுக்கு கீழே திட்டில் விழும். ஸோ அந்த வேகத்தை வந்து கீழே வந்து இறங்க. ஸோ அவனுமே பார்த்தீங்கன்னா அந்த வெப்பனோட அந்த ஃபார்ம் வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் இருக்கிற மேனுவல் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வெப்பனை பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஒரு ஃபார்முக்கு வந்து இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மவுண்டன் ட்ரில்லாமா. ஸோ இதை வச்சு மவுண்டன் ட்ரில் அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டு அந்த வெப்பனோட டிஸ்ட்ரக்ட் இப்போ கொண்டு வரும்போது நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பற்றி பேசிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ ஏன் வந்து ஒரு எல்டராக வந்து மாற்றக்கூடாது சீனியர் இன்ஸ்பெக்டராக மாற்றக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவன் வந்து ஸ்பிரிட் மாஸ்டர் பீக் லெவல் காட் ஆஃப் வார் ஸ்பிரிட் மாஸ்டர் அது மட்டும் இல்லை மொத்தமாக
16 டிராகர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். ஸோ எக்கச்சக்கமான பவர் வச்சிருக்கேன். ஒருத்தர் வந்து நான் வந்து இதை வந்து டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூனிட்னு கால் வந்திருக்கோம். நான் அவனை பார்க்கணுன்ற உடனே யூனிட் பார்க்காத ஹீரோலாம் வந்து தெரிச்சிட்டு ஓடுறாங்க அந்த இடத்துல. ஸோ யூனை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணிருக்கேன். ஹீரோ வந்துட்டு ஃபீல் ஆன உடனே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. ஸோ நான் வந்து வந்துட்டேன் யூஎன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ உடனே அவங்களும் வந்து ஒரு மாதிரி கண்ணி இது பண்ணுறது கட்டி பிடிச்சிருங்க. நீ எங்கே போயிட்டு எல்லாரும் உன்னை பற்றி என்ன சொன்னாங்க தெரியுமா, எல்லாம் செத்துட்டு சொன்னாங்க, எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா, அவங்க வந்துட்டு கவலைப்படாது நான் வந்து கடைசியாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் ஃப்ளைட் ஜெட் அந்த கிங்கில் ஜெட்டு விட்டு போய் உடனே ஹீரோன்னு கேட்போம், ஒடுங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணி இதுக்கப்புறம் நீ எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன்னு. நீ கவலையப்படாது கண்டிப்பாக இதுக்கப்புறம் எங்கே போனாலும் சொல்லிட்டு போவோம் அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து கட்டி பிடிச்சி காதில் வந்து இந்த இடத்துல வந்து வெளியே கொண்டு வந்துக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ என்ன ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறோம். ஹீரோ வந்து தான் கட்டி பிடிக்கலாம். ஸோ இப்படியே வந்து இவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக் சீன் வந்து இப்படியே போக ஆரம்பிச்சு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு ஃப்ளைட் வந்து கட்டுறாங்க. அந்த ஃப்ளைட் வந்து லீ கப்பல்ஸ் ரெண்டு பேர் பண்ணி அவங்க அங்கிள் காட் ஆஃப் ஆர்ஸ் எல்லாம் ரெண்டு பேர் அந்த ரெண்டு காட் ஆஃப் ஆர்ஸ் வந்து காவலுக்கு போட்டுருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லீலாம் டென்ஷன் சொல்லிருக்கான். கண்டிப்பாக உனக்கு கொள்ளுவன் லுங் ஃபங் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல உன்னை நான் கொன்னே ஆவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு வித்தியாசமான இடத்துக்கு போகிறாங்க. ஸோ ஹீரோ சொல்கிறான், சரி கண்டிப்பாக நான் வந்து என் பவரை வந்து அடுத்த லெவல் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், அதுக்கு ஒரே வழிது அப்படின்னு சொல்லிட்டு அவனே வெர்டிகல் சிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு சிட்டிக்கு வந்து போக ஆரம்பிக்கிறான். இந்த வெர்டிகல் சிட்டி எக்கச்சக்க ஃப்ளைங் மாஸ்டர் இருக்குது. ஆனால் இது காட்டிலே ஒரு ரூயினுமே இருக்குது. அந்த ரூயின் ஏன்ஷியன் சிவிலைசேஷன் எனக்கு ஏதாவது நல்லதாக கிடைக்கும் நம்புறா அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து இதாக வந்து முடியுது. ஸோ அந்த வீடியோக்கு மறக்காமல் வந்து லைக் போடுங்க. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற உங்கள் கமெண்ட்டையும் கொடுத்துட்டு போங்க. ஸோ நிறைய பேர் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ சேனல் பேஜுக்குள்ள போனீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வந்து வீடியோவை பற்றி ஏதாவது சொல்லணும், இன்னும் அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் உங்கள் சஜஷன் இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளமும் நம்ம சேனல் இருக்குது. அதனால் வந்து வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் அதில் வந்து நோட்டிஃபை பண்ணிவிடுவேன் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே. ஓகே, இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய் 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 பாய்.